ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஜிகிங் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிற கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்துட்டு புதுசாக பைசன் ஸ்கின் வரப்போது இல்லையா. ஸோ அது அந்த இவரோட கன்ஃபார்ம் டேட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரினா ஃப்ளேம் ஈவெண்ட் இருக்குல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு அந்த பட்டல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரிங் ஈவெண்ட்டோட டேட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுசாக வந்து வருதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸ்கோப்புக்கு ஸ்கின் வச்சு ஏசிடி. ஸோ அது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஈவோ பட்டல் வருது இல்லையா. ஸோ அந்த ஈவெண்ட்டோட கன்ஃபார்ம் டேட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரும், ஸோ எப்படி வருங்கிறது பார்க்கலாம் சரிங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்துட்டு இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு லைக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் சரிங்களா. ஸோ அதை வந்துட்டு கொடுத்து விடுங்க, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு சொல்லிட்டோம் இல்லையா, இந்த மந்த் நமக்கு டிஜிமான் அனிமி கொலாபரேஷன் வந்துட்டு வரும்னு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பைசோனுக்கான ஒரு லெஜெண்டரி கன்ஸ்கின் வருது. ஸோ அது தெரிஞ்சுக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ட்ராகன் மாதிரி அந்த பழைய ட்ராகன்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு ரெக்கெல்லாம் வச்சு பறந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ மீன் இதில் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நம்ம கையில் எடுத்து ஆடுவோம் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அனிமேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் ரேஞ்சு சிங்கிள் மேகசின் மைனஸ் சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு அந்த ஈவோகன் இருக்குல்ல, ஸோ அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். பட் அது இல்லை, நம்ம வந்துட்டு கன் சுவிட்ச் மூலமாக இருக்கட்டும், அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணி கில் பண்ணுவோம்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அனிமேஷன் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இதுதான் இந்த கன்னோட ஸ்விட்சிங் அனிமேஷன் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு M177 கூட வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது எலிமினேஷன் எஃபெக்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்கானுங்க இல்லையா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஈவெண்ட்டில் வரும் சரிங்களா. ஸோ இது மட்டும் இல்லை, கூட பார்த்தோன்னா ட்ராபிக்கல் பிரிடியேட்டர்னு சொல்லிட்டு அந்த டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்கர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பழைய பைசனுக்கான ஸ்கின் இருக்குல்ல. ஸோ அதுவும் வந்துட்டு வருங்க தெரிஞ்சுக்கும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு வந்துட்டு கூட உட்பேக்கர் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான இங்க்பெட் இருக்குன்னு ஸ்கின் இருக்குல்ல. ஸோ அதுவும் பார்த்தோன்னா வருங்கிற மாதிரி லீக்ஸ் போயிட்டுருக்க. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மந்த் லாஸ்ட் இருக்குல்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வருங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசிடிக்கான இம்மோர்டல் இக்னிஷன் சொல்கிற ஸோ அந்த கன் ஸ்கின் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கில் தான் வரும். ஸோ இந்த ஏசிடி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கரமாக அந்த அனிமேஷன் எஃபெக்ட்லாம் இருக்குல்ல. ஸோ பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. 4 சங்கிலி வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் வந்துட்டு உடச்சி சொல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது பவர் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ஆர்மர் ப்ரொடெக்ஷன் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் சரிங்களா. ஸோ இதுக்கு ரீலோட் ஸ்பீட்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கூட இது மட்டும் இல்லை மக்களே, நமக்கு வந்துட்டு அந்த ஹைப்பர் புக் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் வந்துட்டு வரும். அதாவது இந்த கன் இருக்கு இல்லையா, ஹைப்பர் புக்லேயும் தனியாக வரும். ஸோ இதுலேயும் வந்துட்டு வரும் சரிங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கன்னுக்கான ஸ்கோப் ஸ்கின் நான் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்க போது ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா இருக்க போது சரிங்களா. அண்ட் தென் கன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சவுண்டெலாம் இருக்குது. ஸோ அந்த வெளியிலேருந்து சவுண்டு வைக்கல. ஸோ அடுத்தடுத்து வரும் இல்லையா. ஸோ அந்த வெளியில் கண்டிப்பாக பார்க்குற சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் இக்னிஷன் சொல்லிட்டு ஸோ இந்த கட்னாவுமே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஃபயர்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக வருது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனோட வாயிலேருந்து வரும்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்துட்டு அதிலேருந்து வந்துச்சு சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஷேப்பில் தான் இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் பார்த்தா அவ்வளோ நல்லா இல்லை, செகண்ட் லெவலில் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அந்த தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா பார்க்குறது பங்கமாக பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த ஈவெண்ட் எப்போ நம்ம கேமுக்குள்ளன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 10 நம்ம கேமுக்குள்ள வந்துட்டு வந்துருவங்க தெரிஞ்சுக்கும் சரியா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, நமக்கு ஃப்ளேமர்னா ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சில பண்டல்ஸ் வரும்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெயில் பண்டலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஜிகுன்னு தீயெல்லாம் கொளுத்தி விட்டு எரியுதா. ஸோ கீழேருந்து மேலே வரைக்கும் எரியுதா. ஸோ இது வந்துட்டு ஒரு பண்டலு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிலே வரக்கூடிய அக்கா பண்டல் சரிங்களா. ஸோ அந்த அக்கா பண்டலுமே பார்க்க செம்மையாக இருக்கும். ஜிகுன்னு எரியும் போது ஜட்டி மட்டும் தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் பேக் சரிங்களா. ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைபோர்டுக்கான ஒரு லெஜெண்டரி ஸ்கின் மாதிரி இருக்குது. பட் அந்த ரிங்கில் தான் வரும் தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான யூனிவர்சல் டோக்கன் இருக்குல்ல. ஸோ அந்த இவரெலாம் வந்துட்டு வரும் தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ இந்த இவரோட டேட் பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு 3ஆம் தேதி அப்படி தானே. ஸோ நாளை கழிச்சு செவ்வாய்க்கிழமையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியா. ஸோ அன்னைக்கு வந்துட்டு நம்ம கேமுக்குள்ள இந்த ஈவெண்ட் வந்துட்டு வந்துடும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்துட்டு விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஈவோ பண்டல்லாம் சரிங்களா. ஸோ லெஜெண்டரி ஈவோ பண்டல் தான். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா டோக்கன் டவர் வித் எடிஷன் கோடு சரிங்களா. டோக்கன் டவர் வித் எடிஷன் கோடு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம நேற்று வந்து வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த பண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோக்கனுக்கு வந்துட்டு அவத்தாரு, அண்ட் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா பேனரு, தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கட்னா சரிங்களா ட்ரீம் ஸ்லேயர்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அழகாக சில்வர் கலரில் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு பண்ணிச்சிருக்கானுங்க. சில்வர் மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவால் சரிங்களா ட்ரீம் கீப்பர்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு க்ளோவால் வந்து நம்ம கேமுக்குள்ள வந்துட்டு வரப்போகுது. பார்த்தாலே வந்துட்டு அந்த ஷைனிங்காக அழகாக பண்ணிச்சிருக்கானுங்க. இது நல்லாயிருக்கு. அண்ட் லாஸ்ட் டோக்கன் எடுப்போம் இல்லையா. ஸோ அப்போ பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு இந்த பட்டல் வந்துட்டு கொடுப்பானுங்க. ஸோ இந்த பட்டலோட இந்த ஈவெண்ட்டோட கன்ஃபார்ம் டேட்டு பார்த்திங்கன்னா
டிசம்பர் 10 சரிங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 10 வரும். அதாவது நார்மலாக இருப்போம் இல்லையா, நமக்கு வந்துட்டு 10 வரும். அந்த ப்ரைமில் உள்ள இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருக்கும் தெரிஞ்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கான இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளோ தான் சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இது முடிச்சுக்கிறேன். ஸோ நான் நாளைக்கு வருவேன் இல்லையா, அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் நல்ல நல்ல அப்டேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் எடுத்தேன் சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்ககிட்டேருந்து போயிட்டு வரேன். லவ் யூ டு ஆல். பை பாய்.